வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திருநாவுக்கரசு. இன்று நாம் அல்ட்ராசானிக்ஸ் தொழில்நுட்பம் பற்றி பார்ப்போம். அல்ட்ராசானிக்ஸ் தொழில்நுட்பம் என்பது மனித கேட்பு திறனான 20 ஹெர்ட்ஸிலிருந்து 22 கிலோஹெர்ட்ஸ் வரையிலான ஒலி கற்றைகளை தாண்டிய அதற்கு மேலான ஒலி அலைக்கற்றைகள் ஆகும். இவை மனித காதுகளுக்கு கேட்காத கேளா ஒலிகள் அல்லது மீயொலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதைத்தான் நாம் ஆங்கிலத்தில் அல்ட்ராசானிக்ஸ் என்கின்றோம். இந்த அல்ட்ராசானிக்ஸ் தொழில்நுட்பம் என்பது மருத்துவத்துறையில் பல்வேறு கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. கருவுற்ற தாய்மார்களின் கருவில் உள்ள குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டறிந்து மருத்துவ உதவி அளித்திட இந்த அல்ட்ராசானிக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது தவிர மனித உடலில் உள்ள உள் உறுப்புகளின் பாதிப்புகளையும் கண்டறிந்து குணப்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது தவிர மனித உடலில் தோன்றும் கட்டிகள் மற்றும் சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்கள் போன்றவற்றை குணப்படுத்தவும் இந்த அல்ட்ராசானிக்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது தவிர மருத்துவ கருவிகளை தூய்மைப்படுத்துவதற்கும் ஆபரணங்களை தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த அல்ட்ராசானிக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது தவிர உலோகங்களின் ஆன பொருட்களை அவற்றில் உள்ள குறைபாடுகளை கண்டறிய இந்த அல்ட்ராசானிக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த உலோகப் பொருட்களை எவ்வித சேதமின்றி அதில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து செயல்படுத்த முடியும். இது தவிர ரோடன்ட் ரிப்பல்லர் எனப்படும் எலி விரட்டும் கருவிகளில் இது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது தவிர கொசு விரட்டும் கருவிகளிலும் இது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த ரோடன்ட் ரிப்பல்லர் கருவியில் எலியின் கேட்பு திறனான அல்ட்ராசானிக் ரேஞ்சில் உள்ள ஒலிகளை எழுப்பி எலியை விரட்ட பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதேபோன்று கொசுவின் கேட்பு திறனுக்கு ஏற்ப ஒலி எழுப்பி இந்த பெஸ்டிசைசர் எனப்படும் கொசு விரட்டிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை தவறாது கருத்துக்களில் பதிவிடவும். இந்த வீடியோவை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.